பவி இன்டகிரேட் ஃபார்முக்கு நிறைய அன்போடு வரவேற்கிறேங்க. இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா ஜூன் 8ங்க. இன்றைய விற்பனை பதிவில் நம்ம பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு 20 குட்டிகளுக்காட்ட தலைச்சேரி குட்டிகள் எடுத்தேங்க. மினிமம் பட்ஜெட்லேன்னு பார்த்தீங்கன்னா நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தீங்க. ஒரு 10, 12 கிலோ சைஸில் வேணும் அப்படின்ட்டு. நம்ம ஆவரேஜாக 10லேருந்து 14 கிலோக்குள்ளே இருக்கிற குட்டிகள் ஒரு 10 குட்டிகள் எடுத்தேங்க. அதுவாக பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியான குட்டிகளில் ஒரு 10 குட்டி 11 குட்டியாட்டு எடுத்தோம். மொத்தம் 21 குட்டி ஃபீமேலுமே ஒரு கிடா குட்டி ஒன்றுங்க. கிடா குட்டினா ஒரு 34 கிலோ சைஸ்லிங்க. அப்புறம் இன்னொரு 3 தாயாடுகளுங்க. ஒரு ஆடு பார்த்திங்கன்னா 33 கிலோ சம்திங் வந்தது. இன்னும் 2 ஆடுகளும் பார்த்திங்கன்னா 50 ப்ளஸ்ங்க. அந்தளவுக்கு தான் ஒரு நல்ல தரமான தாயாடுகள் ஒரு 2 எடுத்தோம். இது அனைத்துமே நேற்று காலையில் 2 மணிக்கே நம்ம கிளம்பிட்டோங்க. 2 மணிக்கு கிளம்பி நம்ம ஸ்பாட்டுக்கு போகையில் குறைஞ்சது ஒரு 6 மணி 6:30 ஆயிடுச்சுங்க. ஏன் இந்த டைம் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா 2-3 நாட்களாக வண்டி டிரைவர் வந்து கொஞ்சம் சரியாக தூங்கலிங்க. அதனால் சரி நடுவாண்ட கொண்டு ஒரு 1 ஹவர் கரெக்டாக தூங்கிட்டு போகிறப்போ கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. என்னதான் நம்மளுக்கு என்னதான் அர்ஜென்ட் இருந்தாலும் டிரைவர்களையும் நம்ம கொஞ்சம் பார்க்கணுங்க. கொஞ்சம் லைட்டு தூக்கம் வருது, கொஞ்சம் அசரிக்கையாக இருக்குனாப்புல. சரி 1 மணி நேரம் தூங்கி எழுந்திரிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு 1 மணி நேரம் ராசிபுரத்துக்கு அருகாமையில் ஒரு டீ ஷாப்பில் நின்று 1 மணி நேரம் டிலே பண்ணிட்டு போனோம். குட்டிகள் எல்லாமே வந்து நல்லா குவாலிட்டிங்க, நல்லா பிங்க்கில் இருக்குது. பார்த்திங்கன்னா தெரியும் ஒவ்வொரு குட்டியிலும் வந்து எந்த அளவுக்கு இருக்குதுன்ட்டு. இதில் இந்த டைம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரே ஃபார்மில் எடுக்கலிங்க. ஒவ்வொரு இடமா போயிங்க நல்ல குவாலிட்டியான குட்டியாக 2 குட்டி 3 குட்டி அப்படி தான் இருந்ததுங்க. இப்போ நம்ம ஸ்கேல் பார்த்தாவே தெரியும். இது வந்து ஒரு நண்பரோட ஃபார்மில். இதுக்கு முன்னாடி போட்டது ஒரு இடங்க. ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொரு விதமாக தான் போட்டிருப்போம். ஏன்னு கேட்டால் அங்கங்கே வந்து அந்த குவாலிட்டியான குட்டிகள் மட்டும் வேணும் அப்படின்னு நம்ம தேடி எடுத்தோம். இதை நம்ம தேடுறதுக்கே பார்த்திங்கன்னா நேற்று ஆஃப்டர்நூன் வந்து ஒரு 12:30 ஆயிடுச்சுங்க. நேற்று ரொம்ப டிலே. யாருமே ஆனால் தண்ணி தீனியெல்லாம் யாரும் வைக்கல. ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டே வாரேன்னு சொல்லியிருந்தோம். அதனால் யாரும் தண்ணி தீனியெல்லாம் வைக்கலிங்க. நான் போனதுக்கப்புறம் தான் வந்து தீனியெல்லாம் போட்டு அப்புறம் எடை போட்டு வந்தேங்க. குட்டிகளை பொறுத்த வரைக்கும் எல்லாமே நல்ல குவாலிட்டிங்க. இன்னும் அந்த 10 குட்டி வந்து பார்த்திங்கன்னா மினிமம் பட்ஜெட்டில் இருக்கிறது வந்துங்க வயசு கம்மிங்க. ஒரு 3லேருந்து ஒரு 3.5 மாதம் இல்லை 4 மாதத்துக்குள்ளே இருக்கிற குட்டி தானுங்க எல்லாமே. அதனால் அதுவும் நல்ல ஓரளவுக்கு சைஸ் வந்துடும். இது வந்து பக்கா குவாலிட்டிங்க இதில் இருக்கிறதெல்லாம். வேறு வெயிட்னு பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரு 22, 23 அந்த வெயிட்டில் வந்தது. குட்டிகளெல்லாம் மடி பாருங்க. இப்போவே வந்து காம்பு ஒரு சுண்டு விரல் சூடு அளவுக்கு இருக்குதுங்க. எல்லாம் பாருங்கள் 19 கிலோ சம்திங் அந்த ரேஞ்சு தான் வந்தது. கிடா குட்டி ஒன்று தான் பார்த்திங்கன்னா 34 கிலோங்க. நிறைய நண்பர்கள் இப்போ கேட்குறீங்க. நான் நிறைய நண்பர்கள் வந்து நேற்று வீடியோ போடலிங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா நிறைய நண்பர்கள் வந்து ஃபஸ்ட்டே சொல்லி வச்சுருந்தாங்க. எல்லாம் 10 குட்டி வேணும் 20 குட்டி வேணும் அப்படின்ட்டு. இந்த டைம் நான் இண்டிவிஜுவலாக யாருக்கும் வந்து ஒவ்வொன்றா கொடுக்கலிங்க. டோட்டலாக வந்து ஹோல்சேலாக ஒட்டுக்க எடுக்கிறவங்களுக்கு வந்து நம்ம எடுத்ததில் மினிமம் ப்ராஃபிட் ஷேரிங் வச்சுட்டு நம்ம கொடுத்தோங்க. நம்ம ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் எடுத்தால் நம்ம வீட்டுக்கு வரக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா எல்லாம் சேல் பண்ணிடுவோம். இந்த டைம் வந்து அப்படி பண்ணல. ஏன்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி நிறைய நண்பர்கள் சொல்லி வச்சுருந்தாங்க. அதுவும் இல்லாத நம்ம டைமிங் டிலே ஆகிடுதுங்க. நம்ம அங்கேருந்து வரப்போ ஒவ்வொரு ஃபார்மாக நம்ம ஓடி டெலிவரி கொடுக்குறப்போ வந்து ரொம்ப டிலே ஆகிடுது. அதனால் இந்த டைம் நம்ம கொஞ்சம் அர்ஜென்ட் வேலை இருக்கிறதுனால நேராக நம்ம ஃபார்முக்கே கொண்டு வந்தோம். இதில் பாருங்கள் ஒவ்வொன்றையுமே வந்து நம்ம செப்பரேட்டாக எந்தளவுக்கு குவாலிட்டியானது இந்த மேல் வந்து நம்ம இதில் இருக்கிற தாயாடுகள் அனைத்துமே பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியான ஆடுங்க. ஒவ்வொரு ஆடு பார்த்திங்கன்னா ஒரு 70 கிலோ சைஸ் வரதுங்க. அதில் இருக்கிறதுனால தான் இந்த ஒரு மேல் எடுத்தோம். இதுக்கான அந்த ஃபீமேலும் பார்த்திங்கன்னா நல்ல பக்கா குவாலிட்டிங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்குன்ட்டு. இது வந்து அந்த ஃபீமேலுங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு 5 மாத குட்டி தானுங்க. வெயிட்னு பார்த்திங்கன்னா 30 கிலோ சம்திங் இருந்தது. இல்லை இந்த நம்ம எடுத்த ஃபார்ம் எல்லாமே பார்த்திங்கன்னா பக்கா குவாலிட்டியான ஃபார்முங்க. இந்த நண்பரோட ஃபார்மில் பார்த்திங்கன்னா வீட்டில் தான் வச்சுருக்காருங்க. வீட்டில் சும்மா ஒரு சின்ன ஃபார்ம் செட்டப் பண்ணிங்க. அதில் பறன் மேலே நிற்கிற மாதிரி வச்சு ஒரு 4 தாயாடுகளுங்க. 4 தாயாடுனா 1 சோஜத்துங்க. அப்புறம் மீதி வந்து 3மே பார்த்திங்கன்னா தலைச்சேரி போயர் கிராஸ், தலைச்சேரி சோஜித் கிராஸ் அந்த மாதிரி தெரிந்தது. பாருங்கள் இருக்கிறதெல்லாம். இது வந்து அடுத்த ஃபார்முங்க. இதில் வந்து நம்ம வயசான ஒரு ஐயா வச்சுருந்தாங்க. இதில் 2 தலைச்சேரி ஆடுகள் மட்டும் வச்சுருந்தாங்க. இது வந்து இப்போ நம்ம எடுத்த 2 குட்டிகளுங்க. நல்ல குவாலிட்டியாக இருந்தது. இதுவும் பார்த்திங்கன்னா 22, 23 கிலோ சம்திங் வந்ததுங்க. இதில் நம்ம ஒவ்வொருத்தரோட ஃபார்ம் போகிறப்ப பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நட்புகள் வட்டாரம் வந்து ரொம்ப அதிகமாகிட்டு தான் இருக்குதுங்க. நம்ம பாருங்கள் இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஒவ்வொரு ஃபார்ம்லேயும் பார்த்திங்கன்னா நம்ம போடுறது வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் தான் போடுவோம். இவங்க வந்து அவங்க ஸ்டைலில் தான் போடணுன்னாங்க. எங்களுக்கு அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் வெயிட்டுன்னு கேட்டிங்கன்னா நம்ம இருக்கிறத வந்து எந்த ஃபார்மில் இருந்தாலும் சரி அவங்ககிட்ட இருந்தாலும் சரி நம்மகிட்ட இருந்தாலும் சரி அவங்க வந்து நம்ம ஸ்கேல் செக் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம். நாம் அவங்களது வேணாலும் செக் பண்ணி நம்ம எடுத்துக்கலாங்க. இது அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீக்கில் வந்து நெக்ஸ்ட் சண்டே வந்து போகலான்ட்டு இருக்கிறேங்க. இதில் பார்த்திங்கன்னா ஒரு 3 ஃபீமேல் கிட்ட இருக்குது. ஒரு தாயாடு ஒன்று இருக்குதுங்க. அப்புறம் ஒரு பெரிய மேல் ஒரு 55 கிலோவில் வந்து தலைச்சேரி போயர் கிராஸில் மொத்தம் ஒரு 5 மேல் வந்து இது அடுத்த வாரத்துக்கு வந்து புக் பண்ணிவிட்டு வந்துட்டேங்க. ஏன்னா இந்த டைம் வந்து 20, 25 கிட்ட சேர்ந்துக்குச்சுங்க.
வண்டியில் வந்து அதுக்கு மேலே கொண்டு வந்தோம்னா கொஞ்சம் சிரமமாக இருக்குது அப்படிங்கிறக்காக இது அடுத்த வாரம் எடுக்கிறேன்னு சொல்லி புக் பண்ணிட்டு வந்தோம். அடுத்தபடியாக வந்து நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த 12 to 13 கிலோ அந்த ஸ்டேஜ் வர குட்டிகளில் ஒரு 10 குட்டி எடுத்தோம். எல்லாமே பாருங்க ஒரு 12, 13 அவ்வளோதான் வந்தது. இது வந்து இப்போ நம்மகிட்ட இன்னும் ரிமைனிங் ஒரு 2 குட்டிகள் மட்டும் எக்ஸஸாக இருக்குதுங்க. பார்த்தீங்கன்னா வந்ததே ஒரு 3 குட்டி வந்து நான் வண்டியில் வரவே வந்து நம்ம வீட்டுக்கு வந்து ஒருத்தர் 3 எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 குட்டி வந்து நண்பர் திருப்பூர் பக்கத்தால் இருந்து ஒருத்தர் புக் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் 2 குட்டி பேலன்ஸ் இருக்குதுங்க. அதில் இருக்கிற 10 குட்டியிலையும் பார்த்தீங்கன்னா ஒட்டுக்கா நம்ம உடுமலைப்பேட்டையிலேருந்து நம்ம அண்ணன் வந்து எடுக்கிறேன்ட்டு இருந்தாங்க. டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 20மே புக் ஆயிடுச்சுங்க. இப்போ தாயாடுகள் வந்து 3 இருக்குது. நம்ம வர்றப்போ பார்த்தீங்கன்னா 6 மணி ஆயிடுச்சுங்க நம்ம வீட்டுக்கு வரையில். அதனால் வந்து இன்றைக்கி கொஞ்சம் ஷெட்டில் வந்து இன்னும் நம்ம லைட் ஃபெசிலிட்டி இன்னும் பண்ணல. சோலார் லைட் தான் பண்ணுறேங்க. இந்த டைம் எதுவும் பண்ணல. அதனால் நம்ம வீடியோ எடுத்து போட முடியலைங்க. அதை வந்து நம்ம மார்னிங் வந்து நம்ம தெளிவாக ஒவ்வொரு ஆட்டையும் நம்ம தெளிவாக பார்த்துக்கலாம். ஆடுகளை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆடுகளுமே வந்து 55, 50, ஒரு 33 அந்த ஸ்டேஜில் வர ஆடுகள் தானுங்க எல்லாமே வந்து பல்லு பாக்கி இருக்குங்க. ஒரு பெரிய ஆடு மட்டும் பல்லு சேர்ந்துருந்தாலும் சேர்ந்துருக்கலாங்க. அதை நான் உங்களுக்கு தெளிவாக வந்து காலையில் நம்ம வீடியோவில் பார்க்கலாம். லாஸ்ட் டே நைட்டே பார்த்தீங்கன்னா ஒரு நண்பர் வந்து திருப்பூர்லேருந்து நம்ம ஃபார்முக்கு நைட் ஒரு 9 மணிக்காட்ட வந்தாங்க. தயவுசெய்து வாரக்கு முன்னாடி இருக்குதான்னு கேட்டு வாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா வர்றதுக்கு முன்னாடியே அட்வான்ஸ் பண்ணியிருந்தாங்க. நம்ம கண்டிப்பாக கொடுக்க முடியாது. இருக்குதுன்னா மட்டும் வாங்க. நேற்று வந்த நண்பரே பார்த்தீங்கன்னா திருப்பூர்லேருந்து வந்திருந்தாங்க. திருப்பூர்லேருந்து ஒரு 45 நம்ம வீட்டுக்கும் அதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 45 கிலோமீட்டர் வரும். அவன் 2 பேரும் பைக்லேயே தான் வந்தாங்க. வந்து பார்த்துட்டு அது வாரக்கு முன்னாடி அது புக் ஆயிடுச்சுங்க. ஆனதுனால நம்மளால் கொடுக்க முடியல. ஏன்னா எவ்வளோ தான் நம்மளுக்கு பணம் தராங்க தரலைங்கிறது இல்லைங்க. சொல்லிட்டாங்க இது மாதிரி இந்த 10 எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டாங்க. அட்வான்ஸ் ஒரு 5000 அனுப்பிச்சிட்டாங்க. அதனால் வந்து நம்ம அவங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்தாகணும். அதில் ஏதாவது ஒன்று மாற்றி விடுங்கன்னாங்க. கண்டிப்பாக வந்து நம்மளால் அப்படி பண்ண முடியாதுங்க. ஏன்னா நம்ம அதை 10 அந்த நம்ம நண்பருக்கு வந்து 10 கொடுக்குறேன்ட்டோம். இந்த 10 நம்ம கொடுத்தாகணும். இந்த 10 குட்டி வந்து நண்பர் புக் பண்ணாங்க. இது வந்து நம்ம ஃபார்முக்கு வந்ததுக்கப்புறம் எடுத்ததுங்க. இந்த 10 குட்டியிலுமே பார்த்தீங்கன்னா ஒரு 20 to 25 கிலோ அந்த சம்திங் இருக்கும். எல்லாமே குவாலிட்டியானதுங்க. இப்போ அதில் இருக்கிற அந்த ஒரு மேல் தலைச்சேரி சோஜித் கிராஸ் மேல் இருக்குது. இது வந்து அந்த தாயாடு 3களுங்க. இது வந்து ஒரு ஃபீமேல் கிட்ட இந்த 30 கிலோ இருந்தல அந்த ஃபீமேல் கிட்ட இந்த விட்டுருந்தோம். இந்த 3 தாயாடுகள் வந்து இப்போது நம்மகிட்ட சேல்ஸுக்கு இருக்குங்க. அதை வந்து மார்னிங் தெளிவான வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ரிமைனிங் அந்த 10 குட்டி சொன்னோம் பார்த்தீங்களா, எல்லாமே ஒரு 12 கிலோ ஸ்டேஜ் 12, 13 கிலோ ஸ்டேஜில் இருந்த குட்டிகள்லாம் வந்து டோட்டலாக ஒரு 10 குட்டிகள் இருக்குதுங்க. இந்த 10ல் வந்து நம்ம நண்பர் ஒரு 3 கொண்டு போயிருந்தாங்க. ரிமைனிங் ஒரு 5 வந்து புக் பண்ணியிருக்காங்க. இன்னொரு 2 குட்டி மட்டும் பேலன்ஸ் இருக்குதுங்க. அதை வேணுங்கிற நண்பர்கள் எடுக்கிறன்னு எடுத்துக்கலாம். அடிக்கடி பார்த்தீங்கன்னா நம்மளால் வீடியோ போட முடியாத ரீசன்னு கேட்டிங்கன்னா தோட்டத்துலேயும் கொஞ்சம் அதிகப்படியான வேலை இருக்குதுங்க. தோட்டத்து வேலையை முடிச்சுட்டு நம்ம வெளியில் எங்கே போனாலும் பார்த்தீங்கன்னா காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா இந்த டைம் எல்லாமே கொஞ்சம் அதிகம் தானுங்க. நார்மலாக கொடுத்தத விட இந்த டைம் ஒரு 10, 20 எக்ஸஸாக தான் இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம துளாவி பிடிச்சி ஒவ்வொன்று எடுக்கிறக்கே வந்து ரொம்ப டைமிங் ஆயிடுச்சு. அதோட டிஸ்டன்ஸும் பார்த்திங்கன்னா எபோவ் வந்து ஒரு 400 கிலோமீட்டர்ஸ் ஆட்டம் நேற்று போயிட்டு வந்திருக்கிறோம். அதனால் டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ் கொஞ்சம் இருக்குதுங்க. இந்த டைம் வேணுங்கிற குட்டிகள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நேரில் வந்து பார்த்து வாங்கிக்கிங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா நம்மளையே ஏமாற்றிட்டு நம்மளுக்கே எல்லாம் தெரியாதுங்க. ஏன்னா நம்மளுக்கு கொஞ்சம் பிஸியாக இருக்கிற டைமில் நம்ம ஒவ்வொன்று கொஞ்சம் கொஞ்சம் பார்க்காத வாங்கியிருப்போம். நீங்கள் வந்து நேரில் பாருங்கள். உங்களுக்கு பார்த்துட்டு பிடிச்சா எடுத்துக்கங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இது எல்லாமே வந்து நம்ம எடுத்தாந்து கொடுக்குறதுங்க. எடுத்தாந்து கொடுக்குறப்போ நம்ம ஃபார்மில் இருக்கிறதுக்கு வந்து ஒவ்வொன்றும் நிறைய குறை தெரியுங்க. வெளியிலேருந்து எடுத்துறதுக்கு வந்து நம்மளுக்கு அதிகமாக தெரியாது. நீங்கள் நேரில் வந்து பாருங்கள். உங்களுக்கு பார்த்து பிடிச்சா மட்டும் எடுத்துக்கங்க. ரிட்டன் வந்து கண்டிப்பாக பண்ணி தர மாட்டேங்க. ஏன்னா ஒவ்வொரு குட்டிகள் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்ம் நல்லா இருக்குது. நம்ம ஃபார்ம்லேருந்து வேறு ஃபார்ம் போகிறப்ப பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் தலை சுற்ற ஆரம்பிக்குதுங்க. இந்த தலை சுற்ற ஆரம்பிக்கிறதுக்கெல்லாம் வந்து நம்ம பெருசாக ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் வாங்க நம்ம ஃபார்முக்கு வாங்க. 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் இருந்து பார்த்து தலை சுற்றுதா என்னென்னு பார்த்துட்டு கூட எடுத்துக்கங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா புது இடத்துக்கு போகிறப்ப சோஜத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் தலை சுத்த செய்யுதுங்க. வால் சுழியும் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன தான் தெளிவாக பார்த்தாலும் சைடில் போன டைம் பார்த்தீங்கன்னா ஒன்று எடுத்திருந்தோம். அதிலே பார்த்தீங்கன்னா சைடில் ஒன்று வந்துருச்சுங்க. எங்களுக்கே தெரியல. அது நண்பரும் வந்து பார்க்காத எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதனால் எதுவாக இருந்தாலும் பார்த்து எடுத்துக்கங்க. எங்கள் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ஆடுகள் வந்து நல்லா தரமான ஆடுகளுங்க. நல்லா மில்க் ஈல்டாக இருக்கணும். வெயிட் கெயின் நல்லா வரணும். அது மாதிரி ஆடுகளை மட்டும்தான் நாங்கள் பார்த்து எடுக்கிறோங்க. அது மாதிரி தான் வந்து நம்ம கஸ்டமர் கொடுக்குறோம். வால் சுழியோ இல்லை தலை சுற்றுறது மாதிரி கம்ப்ளைண்ட் வந்து நீங்கள் நேரில் வந்து பார்த்து 1 மணி நேரத்துக்கு 2 மணி நேரம் நம்ம ஃபார்ம்லேயே வெயிட் பண்ணி பார்த்து கூட எடுத்துக்கலாங்க. கண்டிப்பாக வந்து ரிட்டன் பண்ணி தர மாட்டேங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா நான் புதுசாக வந்து நிறைய எடுத்துக்கிட்டே இருக்கிறேங்க. அதில் வந்து ஒன்றையே வந்து மாற்றி மாற்றி கொடுத்துட்டு இருந்தால் நம்ம பிஸ்னஸ் வந்து கண்டிப்பாக பாதிக்கும். அதுமில்ல நம்ம தோட்டத்து வேலையிலே அதிகமாக இருக்கிறதுனால ஒன்றையே நம்ம ரிட்டனாக பார்த்துட்டு இருக்க முடியாது. வேணுங்கிற நண்பர்கள் வந்து உங்களுக்கு வந்து வால் சுழி வேணுமா வேண்டாமா, இல்லை தலை சுற்றுற மாதிரி கம்ப்ளைண்ட் இருந்தால் உங்களுக்கு ஆகாதா அப்படிங்கிறத வந்து தெளிவாக பார்த்து எடுத்துக்கங்க. ரொம்ப நன்றிங்க.